தன்னம்பிக்கை உடையவங்க எப்பயுமே தன்னந்தனியாக தான் சவால்களை சந்திக்கணும்னு நினைப்பாங்க. பலவீனமாக இருக்கிறவங்க தான் கூட்டத்தோடு இருக்கணும்னு விரும்புவாங்க. அப்படி தன்னந்தனியாக சவால்களை சந்திக்கும் குணமுடையது தான் கழுகு. அதனால தான் கழுகை பறவைகளின் சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய தேசிய பறவையாகவும் இருக்குது. மற்ற பறவைகள்லாம் கூட்டமாக தான் பறக்கும். ஆனால் கழுகு மட்டும் எப்பயும் தன்னந்தனியாக தான் பறக்கும். அதோட அதிக உயரத்தில் பறக்கிற திறமையும் கழுகுக்கு இருக்கு. இருக்கிற இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வர கவனத்தை செலுத்தக்கூடிய திறன் கழுகுக்கு உண்டு. எவ்வளவுதான் தடை வந்தாலும் சரி, அதுக்கு பிடிச்ச இறைய அதை அடையிற வர அதோட கவனத்தை வேறு எங்கும் திசை திருப்பாது. கொஞ்சம் வேகமாக காற்று வீசினாலே மற்ற பறவையெல்லாம் மரங்களை தேடி ஓடும். ஆனால் புயலே வந்தாலும் கழுகு எழுத்து தான் பறக்கும். காற்றை கிழிச்சிட்டு மேலே மேலே பறக்கும். வெற்றியாளர்கள் எப்பயுமே சவால்களை கண்டு அஞ்ச மாட்டாங்க. வெற்றியோட சிகரத்தை தொடுறதுக்காண்டி தொடர்ந்து முயற்சிப்பாங்க. அப்படித்தான் காற்றை எதிர்த்து கழுகு பறந்துக்கிட்டே இருக்கும். பறவை இனத்திலேயே கழுகு மட்டும்தான் மனிதர்கள் போல 70 ஆண்டுகள் வாழக்கூடியது. மிக உயரமான மரக்கிளை, இல்லைன்னா மலைச்சரிவு, இல்லைன்னா பாறை பிளவுகளில் பெண் கழுகு முட்டையிட்டு அடக்காத்து குஞ்சு பொரிக்கும். ஒரு தடவைக்கு 2 முட்டை தான் இடும். நமக்கெல்லாம் 58 வயசு ஆயிடுச்சுன்னா ஓய்வூதியர் ஆகிடும். ஆனால் கழுகு வாழ்ந்தா ராஜாவாக தான் வாழ்வேன் அப்படிங்கிற கொள்கை உடையது. அது நமக்கு முதுமையே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கழுகுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னா அதனுடைய அழகு, அதாவது வாய் வளைஞ்சி இறையை பிடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பயனில்லாமல் போயிடும். அதனுடைய இறகுகளும் என்ன செஞ்சோம்னா தடிச்சு போய் அதனால் அப்புறம் அதுக்கப்புறம் உயர பறக்க முடியாது. இந்த காலத்தில் கழுகு என்ன செய்யும்னா ஒரு உயர்ந்த மலைப்பகுதியை தேடி அங்கே போயிடும். அங்கே பாறைகளில் தன்னுடைய அழகை, அதாவது வாயை தேய்ச்சி உடைச்சிடும். அதே மாதிரி தன் உடம்புல இருக்கிற பழைய ரெக்கையெல்லாம் ஒன்றுன்னா பிடுங்கி எரிஞ்சிடும். 6 மாதம் சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி தன்னைத்தானே மறைச்சி வாழும். அந்த டயத்தில் தான் அதுக்கு புதுசாக இறகுகள், அழகு, நகம் இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும். 6 மாதத்தில் எல்லாம் நல்லா வளர்ந்ததும் திரும்பவும் புதுசாக பிறந்தது மாதிரி புது பிறவி எடுத்து உயர பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்து 30 வருஷத்துக்கு திரும்பவும் இளமையாகவே இருக்கும் இந்த கழுகு. இது மாதிரியான குணாதிசயம் வேறு எந்த பறவைக்கும் கிடையாது. அதனால தான் நான் முன்னமே சொன்ன மாதிரி பறவைகளின் சக்கரவர்த்தியாக இந்த கழுகு இருக்குது. சமீப காலமாக சுற்றுச்சூழல் மாசடைவதால் கழுகுகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. கழுகு இனங்கள் மெல்ல அழிஞ்சிக்கிட்டு வருது. சிறப்பு வாய்ந்த கழுகு இனத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது.